Hi friends, welcome to கடை சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்தியான பச்சை சுண்டைக்காயில புளிக்குழம்பு தான் பண்ண போறோம். இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு ரெடிமேட் மசாலாவுமே சேர்க்க போறது இல்ல. ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு பண்றனால ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க அந்த ஆரோக்கியமான சுண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுண்டைக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவை கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 30 செகண்ட் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக சுண்டைக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து நல்லா நைஸாக நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து இந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் பச்சை சுண்டைக்காவை இந்த மாதிரி நல்லா 1-2 தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். காயை முழுசாக சேர்த்துட்டிங்கன்னா உள்ள மசாலா இறங்காது. அதனால் இந்த மாதிரி 1-2 தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு சுண்டைக்காயை ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுவோம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு வதங்குறதுக்காக மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு கொதிக்க விடுவோம். மசாலா கொதிச்சிட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு புளிப்பும் காரமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சு கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு நல்லா கொதித்து ரெடியாகிடுச்சு. நம்ம மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஒரு 3 நாள் வரைக்குமே வச்சு சாப்பிட முடியும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து எந்த ஒரு பொரியலுமே செய்ய தேவையில்லை. ஒரு அப்பளம் இருந்தாலே போதும், அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான ரொம்பவே ஆரோக்கியமான பச்சை சுண்டைக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கடாய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.